ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிஜிடிஆர்பி 2026-27 எஜுகேஷன் சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக முக்கியமான எம்சிக்யூ நம்ம பதிவிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் யூனிட் 1ல் கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ ஆக்ட் 2009 டாப்பிக்கில் இருந்து முக்கியமான 30 வினா விடைகளை பார்க்கலாம். முதல் வினா, இந்தியாவில் ஆர்டிஇ சட்டம் எந்த ஆண்டு அமுலுக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 ஏப்ரல் 2010. 2, ஆர்டிஇ சட்டத்தின்படி இலவச மற்றும் கட்டாய கல்வி எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 to 14 வயது. 3, ஆர்டிஇ சட்டத்தின் எந்த பிரிவு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவதை தடை செய்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 17. 4, ஆர்டிஇ சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் நலிந்த பிரிவினருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்களின் சதவீதம் எவ்வளவு? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 25%. 5, ஆர்டிஇ சட்டம் 2009 படி பள்ளி மேலாண்மை குழுவில் பெற்றோர்களின் பங்களிப்பு எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 75%. பிஜிடிஆர்பி 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். வருகின்ற பிஜிடிஆர்பி அது 2026-27 இந்த அகடமிக் இயரில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஜிடிஆர்பி கால்ஃபர் ஆகும். கால்ஃபர் ஆன பிறகு அறிகுறியாக நம்ம படிக்கிறத விட நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படிக்கிறீங்களோ அதே அளவு சைக்காலஜிக்கும் ஜிகேவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா இந்த 40 மதிப்பெண்களை 30+ மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரும் பிஜிடிஆர்பியில் நம்ம ஒரு போஸ்டிங்கை நம்ம வாங்கலாம். அந்த வகையில் இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான ஃபீஸ் 3000 நம்ம இதுக்கான ஃபீஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3000 3 விதமாக பேமெண்ட் மெத்தடை நம்ம கொடுத்துருக்குறோம். என்னென்ன பேமெண்ட் மெத்தட் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லி பேமெண்ட் மெத்தட். மந்த்லி எவ்வளோ அப்படின்னாக்கா 300 rupees per மந்த்துக்கு வரும். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இந்த 3000 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டும் உண்டு. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னாக்கா 1500 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக இது கட்டுற மாதிரி வரும். ஃபுல் பேமெண்ட் மெத்தட். இந்த 3 பேமெண்ட் மெத்தடும் அவைலபிளாக இருக்குது. 6, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஆர்டிஇ சட்டத்தின்படி இலவச கல்விக்கான வயது வரம்பு என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 to 18 வயது. 7, ஆசிரியர்கள் தனியார் டியூஷன் எடுப்பதை தடை செய்யும் ஆர்டிஇ பிரிவு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 28. 8, ஆர்டிஇ சட்டத்தின் 25வது பிரிவு எதை விளக்குகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியர் மாணவர் விகிதம். 9, பள்ளி மேலாண்மை குழுவில் எஸ்எம்சியில் பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 50%. 10, ஆர்டிஇ சட்டத்தின்படி தொடக்கப்பள்ளி ஒரு குழந்தையின் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்குள் இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 கிலோமீட்டர். 11, ஆர்டிஇ சட்டத்தின்படி நடுநிலைப்பள்ளி எவ்வளவு தூரத்திற்குள் இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 கிலோமீட்டர். 12, ஆர்டிஇ சட்டத்தின் எந்த பிரிவு ஆசிரியர்களின் கடமைகளை பற்றி விவரிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 24. 13, ஆர்டிஇ சட்டம் 2009 எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 86வது திருத்தம். 14, அரசியலமைப்பின் எந்த பிரிவு 6 to 14 வயது குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்டிக்கல் 21A. 15, ஆர்டிஇ சட்டத்தில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 அத்தியாயங்கள்.
16. ஆடிய சட்டத்தின் கீழ் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ NCPCR. 17. கல்வி உரிமை சட்டம் 2009 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எப்போது இணைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2019. 18. ஆடிஇ சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 38 பிரிவுகள். 19. ஆடிஇ சட்டத்தின்படி ஆசிரியர் தகுதியை பற்றி பேசும் பிரிவு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 23. 20. ஆடிஇ சட்டத்தின் கீழ் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு தற்போது பொதுவாக எவ்வாறு உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 60:40. 21. ஆடிஇ சட்டத்தில் தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு எந்த பிரிவின் கீழ் வருகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு 29/2. 22. ஆடிஇ சட்டத்தின்படி பள்ளி வளர்ச்சி திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தயாரிக்கப்பட வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 ஆண்டுகள். 23. ஆடிஇ சட்டத்தின் எந்த அத்தியாயம் ஆசிரியர்களின் பொறுப்புகளை பற்றி விவரிக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அத்தியாயம் 4. 24. ஆடிஇ சட்டத்தின்படி ஆரம்ப கல்வி என்பது எந்த வகுப்புகள்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 முதல் 8 வரை. 25. ஆடிஇ சட்டம் 2009க்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்தார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 26 ஆகஸ்ட் 2009. 26. ஆடிஇ சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழு எத்தனை மாதங்களுக்கு ஒருமுறை கூட வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதம் ஒரு முறை. 27. ஆடிஇ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர அதிகாரம் படைத்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாடாளுமன்றம். 28. ஒரு பள்ளியில் 100 மாணவர்கள் இருந்தால் அங்கு இருக்க வேண்டிய முழுநேர ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4 ஆசிரியர்கள். 29. ஆடிஇ சட்டத்தின்படி எந்தெந்த பள்ளிகள் 25% இடஒதுக்கீடு நலிந்த பிரிவினருக்கு வழங்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுயநிதி தனியார் பள்ளிகள். 30 மற்றும் லாஸ்ட் ஒன். தொடக்க கல்வியை எந்த மொழியில் பயிற்றுவிக்க வேண்டும் என ஆர்டிஇ பரிந்துரைக்கிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தாய்மொழி. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.